Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான கேக் வந்து வீட்டில் செய்ய போகிறோம். கோதுமை ப்ளஸ் ஜாகரி ஆட் பண்ணி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்கை வந்து சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து முட்டை வேண்டாம் அப்படின்னா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை பீட் பண்ணிட்டோன்னே ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கோல்டு வின்னர். நம்ம வந்து கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்க்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வாசனை வந்து நல்லா இருக்காது. பிளெயின் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கீக்கு பதிலாகவும் ஆயிலுக்கு பதிலாகவும் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீ. இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை. ஒரு கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கோதுமை மாவை சலிச்சு சேர்த்துக்க போகிறேன். கோதுமை மாவை சலிச்சிக்கிறேன். கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டேன். இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து இல்லை. பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். இப்போ அந்த இது இல்லாததுனால நான் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒரு கோதுமை மாவுக்கும் பால் வந்து சில கோதுமை மாவு அதிகமாக எடுத்துக்கும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து பால் எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நட்ஸ் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் முந்திரியும் மட்டும் ஆட் பண்ணி இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா பட்டிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும் போது எல்லா இடமும் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இந்த பவுலில் தான் வந்து நான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். இதில் வந்து ஃபுல்லாக கீ இல்லைனா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சைடு எல்லாமே வந்து நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை போட்டுக்கணும். கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கணும். இதில் எல்லாத்தையுமே வந்து போட்டேன். இதை வந்து நல்லா தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் ஈவனாக வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். குக்கரில் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். குக்கரில் வந்து அடியில் உப்பு கொட்டியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். குக்கரை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். நான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும் போது குக்கரை வச்சு அதில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம் இல்லாமல் ஃபுல்லும் இல்லாமல் நடுத்தரமாக மீடியமோட கொஞ்சம் அதிகமான ஃபயரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த கேக் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் வந்து குக்கர் மூடியில் கேஸ் கட்டும் போடக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு
40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃப்ளேம் வந்து மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். கேக்கை வந்து எடுத்துட்டேன். ரொம்பவே சாஃப்டாக வந்துருச்சு பாருங்களேன். நல்லா வெடிச்சு வந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. நம்மளுக்கு பாத்திரத்தில் வந்து கேக் ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வந்து நான் இது மேலே வந்து டைரி மில்கை வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து டைரி மில்க் சாக்லேட் தான் இருந்தது. அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேலே ஃபுல்லாக வந்து சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டேன். நட்ஸ் எல்லாமே வச்சிட்டேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கோதுமையில் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.